சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து மும்பை வந்த ஏர் இந்தியா விமான என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு. கொல்கத்தாவில் விமானம் தரையிறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றம். ஆள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை. சஸ்பென்ஷன் உத்தரவு வந்த பின்னரே ஏடிஜிபியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறை திட்டம். ஆள் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை. திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் விசாரணை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக இன்று முதல் முதலமைச்சர் மீண்டும் ஆலோசனை. நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 840 ரூபாய் சரிவு. நேற்று சவரன் 74,440 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று சவரன் 73,600 ரூபாய்க்கு விற்பனை. ஈரானில் செய்தி நிறுவனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். நூலிழையில் உயிர் தப்பிய நெறியாளர் மீண்டும் நேரலையில் பணியை தொடர்ந்தார். மத்திய கிழக்கு பகுதிகளில் ராணுவ படைகளை குவிக்கும் அமெரிக்கா. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேறுமாறு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக மீட்க இந்திய தூதரகம் நடவடிக்கை. முதற்கட்டமாக அர்மீனியா வழியாக 100 பேரை அழைத்து வர ஏற்பாடு. கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட யூபிஐ பண பரிவர்த்தனைக்கான நேரம் 30 வினாடிகளில் இருந்து 10 வினாடிகளாக குறைப்பு. யூபிஐ மூலம் வங்கி இருப்பை இனி ஒரு நாளில் 50 முறை மட்டுமே தெரிந்து கொள்ளலாம் என கட்டுப்பாடு. ஆள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை வழங்கலாம். ஆட்கடத்தல் வழக்கில் தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்த கொடுத்து உதவி செய்ததாக நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து தற்பொழுது உள்துறை செயலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டிஜிபி பரிந்துரை செய்த நிலையில் இந்த சஸ்பெண்ட் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கைது செய்யப்பட்ட ஜெயராம் தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளால் இந்த வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து தற்பொழுது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 மாதத்தில் அவர் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் தற்பொழுது சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். துறை ரீதியான நடவடிக்கைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கார். இந்த கடத்தல் சம்பவத்துக்கு அவருடைய அரசு வாகனத்தை கொடுத்து இந்த கடத்தலுக்கு உதவியதாக இருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்திக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அவரோடு தொலைபேசியில் பேசியதாகலாம் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜெயராம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது துறை ரீதியான நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருவள்ளங்காடு காவல் நிலையத்துல பூவை ஜெகன்மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி விசாரணைக்கு ஆஜராயிருக்கார். காலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விசாரணைக்கு ஆஜராயிருக்கார். அவரிடம் இந்த கடத்தல் தொடர்பாக காவல்துறை ஒரு நீண்ட விசாரணை நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே உயர் நீதிமன்றம் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், வழக்கறிஞர்களோடு செல்லக்கூடாது, கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ அங்கு செல்லக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவருமான ஜெகன்மூர்த்தி தற்பொழுது இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக திருவள்ளங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். ஸ்ரீராம். கண்டிப்பா கோகுல், ஆள் கடத்தல் வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த கடத்தல் வழக்கில் 2 முக்கிய நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில்
கூடுதல் டிஜிபி ஜெயராமை காவல்துறை கைது செய்தார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்கிருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு காவல் நிலையத்துக்கு முதலில் அழைத்து வந்து நேற்று இரவு முழுவதும் விசாரணை நடத்திய நிலையில் பின்னர் தற்பொழுது திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது விசாரணைக்காக சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஆஜராயிருக்கார். ஜெயராமிடம் எதற்காக இந்த அரசு வாகனத்தை பயன்படுத்த கொடுத்தீர்கள், அதே போல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மகேஸ்வரிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, பூவை ஜெகன்மூர்த்தியோடு எப்படி தொடர்பு வந்தது, இதில் வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் அவர் இந்த விசாரணைக்கு பின்னர் திருத்தணி நீதிமன்றத்தில் காவல்துறை ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் ஜெகன்மூர்த்தியிடமும் தனியாக காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கார்கள். புரட்சி பாரதம் கட்சியுடைய வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஜெகன்மூர்த்திக்கு உள்ள தொடர்பும் காவல்துறை உறுதி செய்திருப்பதாகவும், அந்த அடிப்படையில் ஜெகன்மூர்த்தியிடமும் பல்வேறு கேள்விகளின் அடிப்படையில் இந்த கடத்தல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். காவல்துறை இந்த விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்காங்க. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்திருக்கார்கள். கைது செய்ய தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜெகன்மூர்த்தி வைத்த நிலையில் அதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கார். அடுத்த கட்டமாக விசாரணையில் இந்த கடத்தலில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக உறுதி செய்யப்பட்டால் அவரும் கைது நடவடிக்கைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடத்தல் வழக்கில் அவர் மீதும் இன்றைய தினம் வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டிருக்கார். 3 பிரிவின் கீழ் அவர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜெகன்மூர்த்தியும் இந்த விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், அரசியல் ரீதியாகவும் இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தான் இப்ப ஜெகன்மூர்த்தியிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும், அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இருக்கக்கூடிய நிலையில் இது அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கட்சி தலைவர் பாமக தலைவர்கள் எல்லாம் இந்த அவர் மீது அவரை கைது செய்ய முயற்சி செய்ததற்கே கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்து இந்த கடத்தலில் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அந்த குடும்பத்தை மிரட்டியதாகவும் சொல்லப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். விசாரணையில் அவர் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கார். ஒருவேளை அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவருக்கே தெரியும் என்று நீதிபதி நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருந்தார். தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஜெகன்மூர்த்தி விசாரணைக்காக திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் ஆஜராக்க அவரிடம் டிஎஸ்பி உள்ளிட்ட காவல் ஆய்வாளர்கள் கொண்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். திருவள்ளூர் எஸ்பியும் நேரடியாக ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த விசாரணையில் ஏற்கனவே இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரிக்க இருக்கிறார்கள். இந்த கடத்தல் தொடர்பில் ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருந்தால் அவரும் இன்றைய தினம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராம் இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த விசாரணைக்கு பின்னர் திருத்தணியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறையோட பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தணி டிஎஸ்பி அலுவலகம், அதே போல திருவிழாங்காடு காவல் நிலையம், நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் காவல்துறையோட பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்பட்டால் வேறு ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு அதற்கு முன்னெச்சரிக்கையாக இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்காங்க. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல்.